சாரி மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக சாரி கேட்குறவங்களா நீங்கள்? அப்படிப்பட்டவங்களா இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, தப்பே பண்ணலங்கிறப்ப எதுக்காக சாரி கேட்கணும்? ஸோ தப்பு பண்ணால் உடனே சாரி கேட்டு அந்த பிரச்சனையை நம்ம முடிக்கலாம். தப்பே பண்ணல அப்படிங்கிறப்ப இந்த சாரி கேட்டு நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இவங்கள்ட்ட நம்ம இப்படி ஆக்ட் பண்ணா போதும், டெரரா ஆக்ட் பண்ணா, இவங்க உடனே சாரி கேட்பாங்க. நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிக்கலாம். இவங்கள்ட்ட என்ன தேவைகளோ அத பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம தப்ப மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க சாரி கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாரி சாரி தேவையில்லாம கேட்கறத ஸ்டாப் பண்ணிருங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க, நீங்க சாரி கேட்கல, அவங்க உங்கள வந்து கோவமா சண்டை போடுறாங்கன்னா, ஆமா அப்படிதான் பண்ணுவேன். இப்ப என்னங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசி பாருங்க. அப்பதான் தெரியும் அந்த சாரி அப்படிங்கிறதோட வலிமை. ஓகே.